ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கங்கள். வணக்கம். கடகம் ராசி நண்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து பூச நட்சத்திரம் என்கிற நட்சத்திரம் வரைக்கும் வரக்கூடிய சந்திர பகவானின் செய்கைகள் இந்த வாரத்திலே நிகழ இருக்கிறது. அப்படி வரும்போது உங்களுடைய ராசியின் உள்ளே வரக்கூடிய சந்திர பகவானாக இருக்கக்கூடியவர் உங்கள் மனதிலே பலவிதமான எண்ண ஓட்டங்களை கொண்டு வருவார். நார்மலாகவே உங்களுக்கு பலரையும் அழகாக ஜட்ஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் உங்களுடைய தீர்ப்பு எப்பவுமே கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் எப்படியும் பல கோணத்திலே திங்க் பண்ணக்கூடிய ஆசாமி. காயின் ரெண்டு பக்கம் தெரிகிற மாதிரி உங்களுக்கு ஒருத்தரை பார்த்த உடனே அவருடைய நெகட்டிவும் பாசிட்டிவும் புரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு உண்டு. அதுவே ஒரு நிர்வாகத் திறமை. அந்த திறமை உங்கள்கிட்ட திறம்பட இருப்பதனாலே உங்களை யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஏமாற்றுவதற்கு இல்லை. ஆனாலும் நீங்கள் பாசத்தின் போராட்டத்தில் ஏமாந்து போவது உண்டு. அப்படிப்பட்ட உங்களுக்கு 7ஆம் இடம் என்கிற கலத்திரஸ்தானத்திற்குள்ளரே கேந்திரஸ்தானமான இந்த இடத்துல மகர ராசிக்குள்ள சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் என்கிற இந்த கிரகங்களின் சேர்க்கைகள் அமைய இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சில அலைச்சல்களையும் சில மாற்றங்களையும் தரும். சுகங்கள் உண்டாகக்கூடிய இந்த காலகட்டங்கள் பயத்தையும் தொழிலிலே கலகத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும், சில விஷயங்களிலே உடம்பு முடியாத போகிறது ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்திலே உண்டு. கொஞ்சம் பயப்படாமல் அதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்கள். உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அவர் விரயத்தை கொடுப்பார். முக்கியமாக ஆரோக்கிய குறைபாட்டினால் வரக்கூடிய இந்த விரயங்கள் உண்டு. அதனால் கொஞ்சம் பதவிசாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத இன்னும் எம்பசைஸ் பண்ணி இண்டிகேட் பண்ணிடுறேன். நிறைய பயணங்கள்லாம் உண்டாகும். இங்கே அங்கே அலைச்சல், கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போகக்கூடியது, இல்லை உள்ளூர்லேயே கொஞ்சம் அதிகப்படியான நாட்கள் தங்கிவிட்டு வரக்கூடிய பயணங்கள். இந்த குரு 12ஆம் இடத்துல இருந்தாலே மறைவு அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். பணம் அதுக்கேற்ற மாதிரி செலவுகளும் உண்டு. 2ஆம் இடத்துல கேது இருப்பதனாலே ஆரோக்கிய குறைபாடினால் வரக்கூடிய மருத்துவ செலவுகள் நீங்கள் தவிர்க்க முடியாத அமையும். அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுடைய ராசியினுடைய 9ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். அது ஒரு திரிகோணஸ்தானம். அங்கேருந்து தன்னுடைய பார்வையை உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடத்தின் மேலே பதிக்கிறார். அதனால் வெற்றிகள் நிச்சயம் உண்டு. எதிரிகள் உங்களை கண்டு பயப்படுவதற்கான வாய்ப்புகளும் அவர்கள் மூலியமாக வரக்கூடிய லாபங்களும் உங்களை வந்து சேரும். ஆனால் கொஞ்சம் தாமதமாக வரும் அப்படிங்கிறது வைத்துக்கொள்ளுங்கள். சண்டை, சச்சரவு, வம்பு வழக்குகளிலே சாதகமான பலன்கள் வருவதனாலே மனதுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண்ணாக 6, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த 6 என்கிறது கொடுத்த பணத்தை திரும்ப வருவதற்கான முயற்சிகளை செய்யும் போதும், 7 என்பது தொழிலிலே வெற்றியை கொண்டு வருவதற்கான வழிகளை செய்வதற்கும் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் 30ஆம் தேதி அன்று ஜெய ஏகாதசி என்கிற பீஷ்ம ஏகாதசி அன்று அவசியம் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்வதும், விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்ய கேட்பதும் ரொம்ப நல்லது. அதை கேட்பதனாலே உங்கள் மனதில் அமைதி கிடைப்பது மட்டுமில்லாமல் வாழ்க்கையிலே என்ன காரியம் செய்கிறோமோ அதில் வெற்றி என்கிற இலக்கை அடைவதற்கு வழி, மகிழ்ச்சியை கொடுப்பதற்கான வழி இதை ஓப்பன் பண்ணி கொடுக்கும். அதனால் நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.